நான் தேவபண்டத்துலேருந்து வரேன். என் பேர் வினோத்குமார். நான் வந்து சுகாதார ஆய்வாளராக வந்து நான் அரசு மங்கலத்தில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் இதை வந்து இந்து மதத்தை மதிக்கிறேன். அதே அளவு மற்ற மதத்தவர்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். நான் என் மதத்தை எவ்வளோ நேசிக்கிறேனோ அதே அளவு மற்ற மதத்தை மதிக்கிறேன். என் மதத்துக்கு வந்து நான் என்னென்ன மதம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் அதுக்கு மதிப்பு தான் நான் கொடுக்க முடியும். மதிப்பு வந்து சாதாரணமாக வந்துடாது. ஒருத்தவங்கள புரிஞ்சாதான் அதுக்குள்ள மதிப்பு வரும். ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு குடியார் இருந்தால் அவரை மதிக்க மாட்டோம், ஒரு பொறிக்காக அவரை மதிக்க மாட்டோம். ஆனால் மற்ற மதம் மதிக்கிறேன்னா மற்ற மதத்தை நான் தெரிஞ்சிருக்கேன். ஓகேங்க. என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்து மதத்துக்கும் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கு. ஆனால் இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் உள்ள இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு கிறிஸ்டினுக்கும் அந்த அளவுக்கு இடைவெளி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆனால் இந்துக்கும் ஒரு முஸ்லீமுக்குள்ள இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? அதை களைவதற்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. இன்னொரு டவுட் என்னன்னா, சிலை வழிபாடை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க. உங்கள் முஸ்லீம் மதத்திலேயே மற்ற மதத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க. என்ன காரணம் என்றால், நீங்கள் தர்காவில் வழிபடுறாங்க, அதனால் நாங்கள் அவ்வளோ ஏற்கலை ஒரு காரணம். நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து இந்துக்கள் வந்து சிலை வழிபாடை வந்து முழுக்க முழுக்க சிலை வழிபாடு. எங்களை நீங்கள் ஏற்றுக்கிற போது அவங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்னக்கா ஏற்றுக்கணும், ஏற்றுக்காமல் ஏற்றுக்க என்ன காரணம்? அப்போ அவங்களை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா எங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா ரெண்டுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்து மதத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா எங்களை நீங்கள் வந்து நண்பர்களாகவோ ஒரு என்ன சொல்லணும்னு சொல்லிங்கன்னா சகோதரத்துவம், அன்பு, சமய நல்லிணக்கம் இதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் உங்களோட வேணும்னா, ஒரு உறவு வேணும்னா நீங்கள் அவங்களுடைய உறவு வச்சுக்கணும்ல, நட்பு உறவு வேணும். அவங்க நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொண்டு வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கிறேன். இது வந்து நான் வந்து மறுக்கிறேன், தவறு. இது முக்கியம். ஏன்னா அவங்களோட விருப்பம் அது. அவங்களும் முஸ்லீம்கள் தான். அவங்க நீங்கள் வந்து சொல்கிறது தவறு. அது நீங்கள் அவங்கள மறுக்கிறீங்க. அப்போ நான் இந்து தான், அப்போ என்ன எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க? அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் 3 மதத்தவர்கள் இருக்கிறோம் இந்த நாட்டில், ஜாஸ்தியாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஓரளவுக்கு நெருக்கம் இருக்கிறது பல விஷயங்களில். முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு நெருக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இணங்கி போயிடுறாங்க, முஸ்லீம்களும் இந்துக்களுக்கும் இணக்கம் வரமாட்டேங்குது. அப்போ எதனால இந்த இது வரமாட்டேங்குது? அடுத்ததாக முஸ்லீம்களில் சில பேர் தர்காவுக்கெல்லாம் போகிறாங்க, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. அவங்கள ஏற்றுக்கிறாட்டி எங்களை எப்படி ஏற்றுக்கிறீங்க? இதுதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, உண்மைதான். அது எதனால் அந்த வேறுபாடு வருது என்று கேட்டால், கடவுள் கொள்கையில் உள்ள வேறுபாடு. இப்போ இஸ்லாமும் கடவுளை சொல்லுது, கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் கடவுள் இருக்கிறது, இந்துக்கள்லையும் கடவுள் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இந்த கடவுளை பற்றி பேசுகிற விஷயத்தில் கிறிஸ்தவ மதம் சொல்வதும் இந்து மதம் சொல்வதும் கொஞ்சம் நெருக்கி வருது, இஸ்லாம் சொல்வது கொஞ்சம் விலகி வருது. இஸ்லாமுடைய கடவுள் கொள்கை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ கடவுள் கொள்கையில் இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து கொள்வாங்க, கடவுள் கொள்கையில் பிரிந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் தூர விலகித்தான் நிற்பார்கள். அது எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாத்தில் நாங்கள் கடவுளை வந்து ஒரு கடவுள்னு சொல்கிறோம், ஒரே ஒரு கடவுள் தான். அதாவது இந்த அண்ட சராசரம், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அத்தனை பேரை படைத்தது, இந்த பூமியை படைத்தது, சூரியனை படைத்தது, சந்திரனை படைத்தது, காற்றை படைத்தது, இந்த பிரபஞ்சம் முழுசத்தையும் எவன் படைத்திருக்கிறானோ அது ஒத்தந்தான் படைத்திருக்க முடியும். எவன் படைத்தானோ அவனுக்கு எந்த பேரை வேண்டாலும் எந்த மொழியெல்லாம் சொல்லிட்டு போங்க, எவன் படைத்தானோ அவன் தான் கடவுள். இந்த அகில உலகத்தையும் யார் படைத்தானோ அவன் தான் கடவுள், ஒருத்தன் தான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்து மதத்தில் வந்து நிறைய கடவுள்களை சொல்கிறாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்தில் இப்படி 3 கடவுள் சொல்கிறாங்க இல்லையா, இணங்கிடுறாங்க. நாங்கள் ஒன்று தான் சொல்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்து பிதா, சுதன், பரிசுத்தாவி அப்படின்னு ஒரு 3 கடவுளை ட்ரினிட்டி, முக்கடவுள் கொள்கை அவங்க சொல்கிறாங்க. இந்து மதத்தில் இன்னும் கொஞ்சம் கூட கடவுள் கொள்கையை சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேலே இருக்கலாம்னு சொல்கிற விஷயத்தில் அவங்க இணங்கிடுறாங்க. ஒன்று தான் இருக்கணும்னு சொன்னவங்க இணங்க முடியல. எப்படி என்ன ஒன்று மட்டும்தான் கடவுளுங்கிற, நாங்கள் கடவுள்னா ஒருத்தன் தான் இருக்க முடியும். இந்த ஒரு காரணத்தினாலையும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்கள் நெருங்கிடுறாங்க கொள்கையில், முஸ்லீம்கள் வந்து கொள்கையில் 2 பேரும் நெருங்க முடியல. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, இஸ்லாம் மார்க்கத்தில் ஒருத்தர் சேர்ந்துட்டார்னு சொன்னால் அவர் தன்னுடைய எல்லா அடையாளங்களும் இழந்துடணும். செட்டியார் இஸ்லாத்துக்கு வந்தால் அவர் அந்த நிமிஷத்தில் செட்டியார் கிடையாது. ஒரு தலித் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த நிமிஷத்தில் அவர் தலித்து கிடையாது. ஒரு ஐயர் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த நிமிஷத்தில் அவர் ஐயர் கிடையாது. எப்போ இஸ்லாத்தை தழுவுகிறார்களோ
அதோடு அந்த ஜாதியின் பெயரால் தங்களை பிரிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அடையாளத்தை துறந்து விட வேண்டும். முஸ்லீம் செட்டியார் நீங்க கேள்விப்பட முடியாது. முஸ்லீம் ஐயருங்கிற வார்த்தை, முஸ்லீம் நாடாருங்கிற வார்த்தை, முஸ்லீம் தலித்துங்கிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட முடியாது. நாங்க முஸ்லீம் மட்டும்தான். அப்ப அந்த ஜாதியின் பெயரால் பிரிஞ்சு இருக்கிறதை இஸ்லாம் தொடச்சிருது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்ததுனால, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்துட்டு நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன், நான் என்னுடைய பிறப்பு கூட உன்னுடைய பிறப்பு மட்டம்னா எப்படி பேசி சரியா வர்றேன் அப்படிங்கிறதுனால நாங்க இப்ப இருக்கிற முஸ்லீம் இருக்கோம்னா நாங்க எல்லாருமே வேற ஜாதியில் உள்ள ஆளுங்க தான் இருந்திருப்போம். நாங்க யாரும் அரபு நாட்டு ஆளுங்க கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீமுமே எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் செட்டியாரா இருந்திருப்பாங்க, ஐயரா இருந்திருப்பாங்க, தேவரா இருந்திருப்பாங்க, தலித்தா இருந்திருப்பாங்க, கவுண்டரா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஜாதியில் உள்ளவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதுல இருந்து நாங்கள் இஸ்லாத்தை மாறிக்கொண்டோம். ஆனால் நாங்கள் எந்த ஜாதியிலிருந்து வந்தோம் எங்களுக்கே தெரியாது. எப்படி நாங்கள் மறந்துட்டோம் என்று சொன்னால், நான் செட்டியாரா இருந்து முஸ்லீமானவனா, என்னுடைய முப்பாட்டன்மார்கள் ஐயரா இருந்து முஸ்லீம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டோம், மறக்கடிச்சிருவோம். எங்களுக்கு இஸ்லாத்தை இன்னைக்கு வந்தால் எனக்கு மட்டும்தான் அது மனசுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் எனக்கு மறந்துட்டு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு முஸ்லீமுக்குமே தனக்கு எந்த ஜாதியிலிருந்து அவன் இஸ்லாத்துக்கு வந்தான் என்று தெரியாது, புதுசா வர்றவனை தவிர. புதுசா இஸ்லாத்துக்கு வர்றான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் நம்ம செட்டியாரா இருந்து வந்திருக்கிறோம், நம்ம ஐயரா இருந்து வந்திருக்கிறோம்னு தெரியும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு பிறகும் போய் பள்ளியாசலுக்கு போய் தோழர்கள் ஒட்டி நின்று பழகிட்ட பிறகு அதை மறந்துடுறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாமெல்லாம் அதுலேருந்து வந்தாளுக்கு, நாமெல்லாம் இதுலேருந்து வந்தாளுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் இப்போ இந்து மதத்தில் ஜாதி அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் கிறிஸ்தவர் ஆகுறாருன்னு வைங்க, கிறிஸ்தவராக இருந்தவொன்னு அந்த ஜாதியோடு இருப்பார். கிறிஸ்டின் நாடார் இந்து நாடார் எதனால ஒத்துமை வருதுன்னு கேட்டால், எங்களில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க. அங்கே எப்படி இருப்பாங்கன்னா முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீமாக மட்டும் இருப்போம். கிறிஸ்தவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க கிறிஸ்தவ நாடார் என்று சொல்லப்படுவார்கள், இந்து நாடார் என்று சொல்லப்படுவார்கள். நாடாருங்கிற அந்த சாதியை வைத்துக் கொண்டு தான் அவங்க கிறிஸ்தவத்துக்கும் போவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒற்றுமையோட வாய்ப்பு இருக்குல்ல, சாதியை காப்பாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க இணக்கமாக ரெண்டு பேரும் நாடாராக இருக்கும்போது ஒன்றுபட்டுக் கொள்வார்கள், நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்து கொள்வார்கள். அந்த ஒரு தன்மை அங்கே இருக்கிறது. நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, முஸ்லீம் மட்டும்தான், எல்லாத்தையும் விடு, எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை இழந்துட்டு ஒரு மனிதன் ஆகுறதா இருந்தால் எல்லாரும் ஜாதியை திறக்கணும், ஒருத்தர் மட்டும் திறக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில பகுதிகளில் கோயில்கள்லேயே சில வித்தியாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கு. நீங்க பார்த்து சீர்திருத்த வேண்டிய விஷயம், அது இந்துக்கள் விஷயம். அப்ப இந்துக்கள்ல இருக்கிற மாதிரியே தலித்து மக்களுக்கே அந்த மாதிரியான செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ல தலித் கிறிஸ்தவர்களுக்கு தனி கோயில், தலித்து வன்னியர்களுக்கு தனி கோயில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பல மாவட்டங்களில் பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரியாக ஒரு மதத்தில் இருந்து கொண்டாலும் அவங்களுடைய சாதியும் தொடர்ந்து வந்த காரணத்தினால், அதே வேறுபாடுகளை கற்பித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால முற்றாக ஒழிக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் எப்படி ஜாதியை கடுமையா ஒழிக்குதோ, எந்த அளவுக்கு ஒழிக்கிறது? பிலால் ஒருத்தர் அடிமையா இருந்தார் நபிகள் நாயகம் காலத்தில். அந்த பிலால் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் தான் நபிகள் நாயகத்துக்கு பிஏ, பர்சனல் செக்ரட்டரி, பள்ளிவாசல்ல தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய இரண்டாம் மதகுரு, இரண்டாம் நிலை மதகுருவுடைய அந்தஸ்தை அவர் கொடுத்தார்கள். அப்ப நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அவர் தான் பிரேயர்ல ரெண்டாவது நிற்பாரு. அவர் நீக்குறோ, இழிவுபடுத்த தாழ்த்தப்பட்ட சாதி. ஆனால் அதை மறைந்து என்னவாச்சுன்னு கேட்டா, பெரிய பெரிய குறைசி உயர்ந்த குலத்துக்காரங்கள்லாம் பின்னாடி நிப்பாட்டி இவரை முன்வரிசையில் நிப்பாட்டி காட்டினார்கள். இப்படியாக அந்த மனிதன் பிறப்பால் எவனும் வசந்தவன் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப வலிமையாக நபிகள் நாயகம் நிலைநாட்டிட்டு போயிட்டாங்க. அதை கடைசி வரைக்கும் நிலைநாட்டுவதற்கு தான் எங்க தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி பள்ளியாசல் நீங்க தான் உங்களுக்கு தெரியும், வரிசையான நாங்கள் தொழுவோம். தொழுகைக்கு தெரிந்த ஒருத்தர் மத குருவா முன்னாடி போய் நிற்பாரு. அது யார் நிற்கலாம், யாருக்கு அந்த தொழுகை நடத்த தெரியுமோ அவர் போய் முன்னாடி நின்றுக்கிறார் ஒருத்தர். மீது உள்ளவங்க நாங்கள் ராணுவம் மாதிரி வரிசையா நிற்போம். வரிசையா நிற்கும் பொழுது முதல்ல வந்தவர் முதல்ல, ரெண்டாவது வந்தவர் ரெண்டாவது, அப்படிதான் நிற்போமே தவிர பணக்காரலாம் முதவா, அந்த சாதியெல்லாம் இருந்ததுங்கவா, இந்த சாதி அதெல்லாம் கிடையாது. தோளோடு ஒட்டி நெருக்கி நிற்போம். என் பக்கத்தில் யாருன்னா எனக்கு தெரியாது, அவன் பக்கத்தில் அவங்க கவனிக்க மாட்டான், நம்மளோட எவன் ஒட்டி கொண்டிருக்கிறான் என்னோட நாங்கள் கவனிக்க மாட்டோம். அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் திருப்பி திருப்பி எங்களை ஒரு நாளைக்கு 5 தடவை நிப்பாட்டி அந்த சாதிங்கிறத மறந்து எல்லாம் மனிதன் கடவுளுடைய அடிமைகள் என்கிறத காட்டினதுனால தான் எங்கள்கிட்ட அது இல்லாமல் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி அந்த எனக்கு இதை நாங்கள் இந்த கொள்கை விட்டால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இங்கே நெருக்கம் வரும். நாங்கள் இதை விட முடியாது.
நாங்கள் எல்லா மனிதனும் சமம்ங்கிற அந்த கொள்கையை நாங்கள் விட்டு கொடுத்தால் அப்ப இந்து மக்களோட எங்களுக்கு நெருக்கம் ஜாஸ்தி ஆயிரும் கொள்கை அளவில். ஆனால் எங்க கொள்கை இல்லை, நாங்க விடுறதுக்கு இது இறைவனுடைய கொள்கை. இந்த மார்க்கம் வந்து எங்க நாங்க உண்டாக்குன மார்க்கம் கிடையாது, இறைவன் மார்க்கம் நாங்க நம்புறோம். அதனால அந்த வேறுபாடு இருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா புரோகிதம். புரோகிதம்டா என்ன? உதாரணமா கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ நேர கடவுள்கிட்ட கேளு, உன்னுடைய தேவையை நீ கடவுள்கிட்ட நேர கேளு. கல்யாணம் பண்றோம், உன் மகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை, நீ பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு புரோகிதரை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் எங்க மதத்தில் கிடையாது. அவரவர்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளணும், பேர் வைத்துக் கொள்ளணும். இறந்து போயிட்டாரா அதுக்குரிய சடங்குகளை நீ செய்யி, உன் தகப்பனுக்கான சடங்கை மகன் செய்யி. இப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சடங்குகள் செய்வதற்கு புரோகிதர் தேவையில்லை, மனுஷன்ட்ட போய் நிக்க தேவையில்லை, உன்னுடைய பாவத்துக்கு மனுஷன்ட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறது. ஆனால் அப்ப இந்து மதத்தில் வந்து அப்ப மனுஷன்ட்ட போய் புரோகிதர் மாதிரி இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கா இல்லையா? கிறிஸ்துவத்தில் பாதிரியார் தானே எல்லாமே நடக்கணும், அவர் பர்மிஷன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப அவங்க இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நெருக்கம் வர்ற காரணம் தான். இந்துக்களும் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை மதகுருவாக ஆக்கி கொண்டு அவனுக்கு கீழே தான் எல்லாம் இருக்க வேண்டும், அவர் வழியாகத்தான் கடவுளை அணுகணும் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லைங்கிறோம். அப்ப நெருக்கம் யாருக்கு வரும்? அந்த ஒரு கொள்கையில் உள்ளவங்களுக்கு மத்தியில் நெருக்கம் வரும், எங்களுக்கு அதுல நெருக்கம் வராது. கடவுள் அது மாதிரியான விஷயம். அப்ப மனிதனை கடவுள் தன்மை கொடுக்கறதுல நாங்க ரொம்ப தூரமா விலகி நிற்கிறோம். எந்த அளவுக்கு நிற்கிறோம்? நபிகள் நாயகம் அவங்க காலில் விழுந்து வணங்குவதற்காக சில பேர் வந்து அனுமதி கேட்கிறாங்க, மறுத்துட்டாங்க. எந்த மனுஷன் காலிலையும் எந்த மனுஷன் விழுவதை அனுமதிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய காலிலும் எந்த மனுஷனும் விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன், இறைவனுக்கு மட்டும்தான் அந்த தலையை நிலத்தில் வைக்க வேண்டும். இப்படி எங்க நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நாங்க எந்த சாமியார் காலில் விழமாட்டோம், மதகுரு காலில் விழமாட்டோம். இது எங்களுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மற்றவங்களுக்கு தடுக்கப்படலை. அப்ப கிறிஸ்தவர்களும் அந்த பாதிரியார் காலில் விழுவாங்க, அவரை பாவ மன்னிப்பு அவர்கிட்ட போய் தேடுவாங்க, மன்னிப்பு சீட்டெல்லாம் எழுதி வாங்கி கொள்வார்கள். இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள்ல கொள்கையில் வேறுபாடு, வேற ஒன்றும் கிடையாது. அனுசரிப்பு அந்த மேட்டர்லாம் கிடையாது. எங்க கொள்கை வந்து கடவுள்னா எப்படி இருக்கணும், கடவுள்னா பலவீனம் இல்லாதவனா இருக்கணும், தூக்கம் இல்லாதவனா இருக்கணும், மறதி இல்லாதவனா இருக்கணும், சூப்பர் பவரா இருக்கணும், எல்லா சக்தியும் உடையவனா இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் நம்புகிற அந்த ஒரு கொள்கை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அந்நியமான ஒரு வித்தியாசமாக தெரிகிறது. நீங்களும் சிந்தித்து பார்த்து இந்த 3 கடவுள்ல எந்த கொள்கை சரியா இருக்குமோ நீங்க சிந்திச்சு பார்த்தால் கூட எங்க இந்த இஸ்லாம் சொல்ற கடவுள் கொள்கை வந்து சரியானது. அதை சொல்லி ஏமாற்ற முடியாது. மனுஷனை கடவுளாக்கினா ஏமாத்திட்டு போயிடுறான். மனுஷனை கடவுளாக்குனீங்கன்னு வைங்களா, நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான். கடவுளை நேரடியாக தொடர்பு கொண்டா ஏமாற்ற மாட்டார் கடவுள். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் சகோதரர் சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை நிலவுகிறது. முஸ்லீம்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில் தூரம் காணப்படுகிறது. ஆனால் தூரம் காணப்பட்டாலும் அதுக்காக நம்ம நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்கிற வேணாம். நீங்க புரிஞ்சு கொண்டு முஸ்லீமுடைய கொள்கை அப்படித்தான் இருக்கும், இந்துடைய கொள்கை இப்படித்தான் இருக்கும். ஒரு சைவம் அசைவம் இருக்கிறாங்க. சைவம் சாப்பிட்றவர் இருக்கிறாரு, அசைவம் சாப்பிட்றவர் இருக்கிறாரு. சைவம் சாப்பிட்றவர் சைவத்தை மட்டும் சாப்பிடுவாரு, அசைவம் சாப்பிட்றவர் ரெண்டையும் சாப்பிடுவார். அசைவ உணவுக்காரர் சைவத்தையும் சாப்பிடுவாரு, அசைவத்தையும் சாப்பிடுவாரு. சைவ உணவுக்காரர் ஒன்று தான் சாப்பிடுவார். அப்போ இந்த ஒன்று தான் சாப்பிடுவாருங்க, நீ என்ன செய்யணும்? என்னையுமா நீயா வந்துக்கிட்டு ஆடு திங்கலன்னு கேட்கக்கூடாது. அவர் அந்த கொள்கையில் இருக்கிறாரு, நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன். நீ இதை தின்னப்பா, நான் ஏன் இதை திங்கிறேன், ஒருத்தர் அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்னா ஒரு கடவுளை தான் வணங்குவாங்க, அவங்க கல்லு மண்ணெலாம் வணங்க மாட்டாங்க, சிலையை வணங்க மாட்டாங்க. எங்கள்ல உள்ளவர்களை செத்து போன பிறகு தர்காண்டு வச்சிருக்கிறாங்களே அதை கூட வணங்க மாட்டாங்க, இறைவனை மட்டும்தான் வணங்குவாங்க அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே ஆனால் சண்டை வராது. புரிஞ்சுக்கிறணும், முஸ்லீமுடைய கொள்கை இதுதான், இந்துக்கள் கொள்கை இதுதான், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் என்றால் பிரச்சனை வராது. அவ்வளவுதான்.